நீங்க என்னோட அன்பான ஏடிஎம் மிஷினாவே இருந்திருந்தீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு தேவையில்லாம உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் நடுவுல வந்து இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்க போறேன் சொல்லுங்க. அம்மா சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. அமர் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். என்ன இருந்தாலும் அவன் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது இந்த குடும்பத்துக்கே பெரிய அவமானம். இந்த பட்டன் வேற பிஞ்சு போயிருக்கு. இப்ப ஷர்ட்டை தான் மாத்தி ஆகணும். வித் லவ். இது ஏதோ ரோகிணிக்கு வந்த கிஃப்ட் மாதிரி இருக்கு. ஆனா ரோகிணிக்கு இப்படி ஒரு கிஃப்டை யார் கொடுத்திருப்பா? வித் லவ்னு யார் எழுதி கொடுப்பாங்க? இது என்ன ரசீது? இது ஆதியோடதாச்சு. இது இது கோட ஸ்லிப். இது ஆதி ஷர்ட் பாக்கெட்ல. அப்படின்னா அந்த போட்டோவை ஆதியா? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். ஆதி ரொம்ப கேவலமானவன் தான். ஆனா இந்த அளவுக்கா? இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். அவனோட ஆட்டத்தை இதோட நான் முடிச்சு வைக்கிறேன். என் கழுத்துல இருக்கிற தாலியில இருந்து கண்ணுல போடுற மை வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க தானே வாங்கி கொடுப்பீங்க. இது வரைக்கும் நானும் அந்த நினைப்புல தான் இருந்தேன். உனக்கு எது வேணும்னாலும் அதை நான் தான் வாங்கிட்டு வருவேன். ஆனா இப்ப வேற மாதிரி நடக்குது. உனக்கு கிஃப்ட் எல்லாம் வேற வருது. அதுல வித் லவ்னு வேற எழுதி இருக்கு. என் விதியில கஷ்டமும் கண்ணீரும் ஏற்கனவே எழுதியிருக்கு. ஆனா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அமர்? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விதியை மாத்தலான்னு தான். ஒவ்வொரு கட்டத்திலையும் உனக்கு துணையா இருப்பேன் நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் நித்யா. இப்ப உன்னோட பாவ மூட்டை முழுசா நிறைஞ்சிருச்சு ஆதி. இதுக்கு மேல இந்த வீட்ல உன்னோட நாட்களை நீ என்ன ஆரம்பிச்ச?